ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். நீங்கள் கடந்து வருகிற பிரச்சனை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை, ஒருவேளை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியலாம். உங்களால அது முடியாது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அது சின்ன காரியம் இல்லை, அது மலையை போல உங்களுக்கு முன்பாக தெரியலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வியாதி ஆண்டவருடைய பார்வையிலே அற்ப காரியம். அந்த சூழ்நிலையை சரி செய்வது கர்த்தருடைய பார்வையிலே அற்ப காரியம். ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய பார்வையிலே, உங்களுடைய பார்வையிலே பெரிதா இருக்கிறதுனால் அது கர்த்தருடைய பார்வைக்கு அது பெரியது அல்ல. அது ஆண்டவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். உங்களை உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவது கர்த்தருக்கு அற்ப காரியம். உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுத்து கர்த்தர் அலங்கரிப்பது, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தருக்கு இது அற்ப காரியம். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவது கர்த்தருக்கு அற்ப காரியம். இந்த பிள்ளையினுடைய சூழ்நிலையை மாற்றுவது ஆண்டவருக்கு அற்ப காரியம். இந்த காரியத்திலே ஜெயம் கொடுப்பது கர்த்தருக்கு. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமென். ஆண்டவர் நிறைய பேருடைய விசுவாசத்தை கர்த்தர் இன்றைக்கு பலப்படுத்துகிறார். ஆண்டவர் நிறைய பேரோட நேருக்கு நேராய ஆண்டவர் பேசுகிறார். நீங்க நிறைய பேர், இது பெரிய விஷயம் பாஸ்டர், இது பெரிய பிரச்சனை, எனக்கு வந்திருக்கிற சூழ்நிலை ரொம்ப பெரிய சூழ்நிலையா வந்திருக்குது, இதை அவ்வளவு சீக்கிரமா பண்ணவே முடியாது, அது ரொம்ப மிரட்டுது, யாராலையும் இதுல இருந்து வெளியே வர முடியாது. ஆனா ஆண்டவர் ரொம்ப லெகுவாய், கர்த்தர் ரொம்ப ஈஸியா கர்த்தர் சொல்லுகிறார், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமென். ஒரு 10 டைம் கையை அப்படியே உயர்த்தி நம்ம சொல்ல போறோம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். உங்க முன்னாடி பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி சொல்லுங்க. நிறைய பேர் உங்க காதுபட சொல்லலாம், இது ரொம்ப பெரிய விஷயம், இது இவனால பண்ணவே முடியாது, இது இவளால செய்யவே முடியாது, எத்தனை வருஷமானாலும் இந்த காரியத்தை பண்ண முடியாது, இவங்களுக்கு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை, அது யாருமே தாங்கக்கூடியாத பிரச்சனை. ஆனா கர்த்தர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே, இது உம்முடைய பார்வைக்கு இது அற்ப காரியம், இது உம்முடைய பார்வைக்கு அற்ப காரியம். கர்த்தர் அதை சீக்கிரமாய் உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிரம்மாண்டமாய் பயப்படுத்துகிறது போல தெரிகிற காரியத்தை ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அற்பமாய் ஆண்டவர் அதை செய்து முடிக்க போகிறார். இவ்வளவு சீக்கிரமாய் இந்த காரியம் முடியுமான்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் அதை சுலபமாய் செய்து முடிக்க போகிறார். அந்த மனுஷன் கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். அந்த கோலியாத் ஆண்டவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? வேதத்துல கோலியாத் ஒரு மிகப்பெரிய ராட்சதனா நின்றுட்டு இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து பயந்துட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரிய பிரச்சனைப்பா, இது பெரிய பிரச்சனை. சவுல் சொல்லுகிறான், இது அவன் சிறு வயது முதலே யுத்த வீரன், அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தராலும் முடியாது. ஆனா தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், இது உங்களுக்கு தான் ரொம்ப பெருசு, ஆனா நான் ஆராதிக்கிற சேனைகளின் கர்த்தருக்கு இது பெரிய காரியமே இல்லை. இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். ஆமென்.
இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து 12 பேர் வேவு பார்க்கறதுக்காக போறாங்க. 10 பேர் வந்து சொல்றாங்க, ஐயா ரொம்ப கடினப்பா, நம்ம தெரியாம வந்துட்டோம்ப்பா, அங்க ஏனாக்கியனின் புத்திரரை பார்த்தோம்ப்பா, ராட்சதர்களை பார்த்தோம்ப்பா, அங்க இருக்கிறவங்களை பார்த்தா நமக்கே பயம் ஆயிருச்சுப்பா, நம்ம எப்படி ஜெயிப்போம்னு தெரியல, எப்படி அந்த பட்டணத்தை சுதந்திரிப்போம்னு தெரியலன்னு 10 பேர் துர்ச்சாட்சியை பரப்பி விடுகிறார்கள். அப்போ 2 பேர் ஜோஷுவாவும் காலேப் 2 பேர் எழும்பி நின்று என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் அது ரொம்ப அற்ப காரியம். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல கர்த்தர் இந்த 10 கோத்திரத்தையும் கிருபையாய் ஆண்டவர் முறியடிப்பார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு யாரோ ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகனே, இல்ல யாராவது ஒருவர் இது பெரிய காரியம் என்று சொன்னதை நம்பி நீ குழம்பி போக வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். இந்த கோலியாத் கர்த்தர் பார்வைக்கு அற்ப காரியம். இந்த சூழ்நிலை கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். கர்த்தர் இதை ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல கர்த்தர் கிருபையாய் முறியடிப்பார். ஹல்லேலூயா. கிதியோனுக்கு விரோதமாய் ஏராளமான கூட்டத்தை அப்படியே நிறுத்தி இருக்கிறாங்க. அவர்களை போரிடுவதற்கு ஜெயிப்பதற்கு ஒருத்தருக்கும் சக்தி இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் வந்து வெறும் 300 பேரை கொண்டு, 300 பானையை கொண்டு, 300 தீவட்டிகளை கொண்டு அவ்வளவு நாட்களும் மிரட்டிட்டு இருந்த அந்த ராஜ்யத்தையே கர்த்தர் கவிழ்த்து போட்டார். சாதாரணமான பானையை கொண்டு, தீவட்டியை கொண்டு, 300 பேரை கொண்டு கர்த்தர் அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அத்தனை பேரும் நிற்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இவங்க அதிகம்னு சொன்னாரு. இவங்க ஆனா அந்த அந்த கூட்டத்தில் நிக்கிற எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது பத்தாதுன்னு சொல்றாங்க. இது பத்தாது. அங்க நிக்கிறது ஏராளமான கூட்டம், கடற்கரை மணலத்தனையான கூட்டம் நிக்குது. ஆண்டவரே, நாங்க இவ்வளவு பேர் தானே நிக்கிறோம், இந்த கூட்டம் பத்தாது ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஏப்பா பத்தாதுன்னு சொல்ற? இல்ல இல்ல, இது என்னன்னா இது எனக்கு அதிகம்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் இதே வார்த்தையை சொல்லலாம், எனக்கு முன்னாடி நிக்கிற பெரிய பிரச்சனை ரொம்ப பெருசு, ஆனா எங்கிட்ட இருக்கிறது பத்தாது, எங்கிட்ட இருக்கிற பலன் பத்தாது, எங்கிட்ட இருக்கிற பணம் பத்தாது, எங்கிட்ட இருக்கிற தைரியம் பத்தாது, எங்கிட்ட இருக்கிற சூழ்நிலைகள் பத்தாது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இது அதிகம், இது அதிகம். ஒரு கலசம் எண்ணெயை கொண்டு, ஒரு குடம் எண்ணெயை கொண்டு கர்த்தர் கடனை முடிக்க முடியுமானால், ஒரு கலசத்தில் இருக்கிற ஒரு பிடி மாவை வைத்து பஞ்சகாலம் முழுவதையும் கர்த்தர் போஷிக்க முடியுமானால், இன்றைக்கு சிலரிடத்திலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இது உனக்கு அதிகம். ஆமென். ஓ ஹல்லேலூயா. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை சரி செய்வது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அந்த மனுஷனுடைய இருதயத்தை திருப்புவது கர்த்தர் பார்வைக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. சவுல் என்கிற ஒருவன் வந்து அங்கிருந்து சுருள்களை வாங்கி லெட்டரை வாங்கிட்டு கிளம்புறான்னு சொல்லும் போது இங்கே இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. ஏன்னா இப்பதான் ஒரு நியூஸை கேள்விப்படுறாங்க. என்ன நியூஸை கேள்விப்பட்டாங்கன்னா, ஸ்தேவான் என்கிற ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியன், பயங்கரமா பிரசங்கம் பண்ணுகிறவன், வைராக்கியம் உள்ளவனை எல்லாரும் சேர்ந்து கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க. அவனுடைய வஸ்திரத்தை கழட்டி சவுல் என்கிற ஒருத்தனுடைய காலுக்கு கீழே வச்சுட்டாங்க. அந்த சவுல் என்கிறவன் ராஜாக்களிடத்திலிருந்து கடிதத்தை வாங்கிட்டு உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வர்றான் அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போகுது. ஐயோ, அவனுக்கு முன்னாடி எப்படி நிற்போம், அவனை யார் தடுத்து நிறுத்துவா, ஸ்தேவானையே கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்களா அப்படின்னு பயப்பட்டு இருக்கும் போது வேதம் சொல்லுது, இந்த சவுல் வருகிற வழியில கர்த்தர் ஒரே சந்திப்பு, அந்த சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றி கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். இங்க வந்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது.
சவுலுன்னு ஒருத்தர் வராரு, இப்ப அவர் யாரா மாறிட்டாருன்னா உண்மையிலே அவர் தானுங்களா? உண்மையிலே அவர் தானுங்களா? ஆமாங்க, ஆண்டவர் அவரை கிருபையாய் சந்தித்தார். யாருன்னா கர்த்தர் பார்வைக்கு இது அற்ப காரியம். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள நீங்க ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. கடினமான அந்த காரியம் ஆண்டவருடைய பார்வையில அற்ப காரியமாய் முடியும். அந்த தேவை அற்ப காரியமாய் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த மலை போல் இருக்கிற அந்த மனுஷன், ஆமென், சாதாரணமாய் அற்பமாய் கர்த்தர் ரொம்ப சிம்பிளா சாதாரணமா செய்து முடிக்க போகிறார். சொல்ல சொல்ல ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் நம்புறேன், இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையை நம்புறேன், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் எழுதியிருக்கிற ஒரு சூழ்நிலை அப்படின்னா இதனுடைய பின்னணி, இது எந்த சம்பவம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவினுடைய ஒரு பிரச்சனை நிக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, இப்படிப்பட்ட 4 ராஜாக்கள் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா யுத்தத்திற்காய் கடந்து போறாங்க. நீங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும். நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவனமா கவனிங்க. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகிற சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, 4 ராஜாக்கள் சேர்ந்து ஒரு ராஜாவுக்கு விரோதமா அவங்க என்ன பண்றாங்கன்னா யுத்தம் பண்றதற்காக போறாங்க. ஆனா இந்த யுத்தம் எதனாலே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு 4 விதமான ராஜாக்கள். ஒன்னு யூதாவினுடைய ராஜா, இன்னொன்னு இஸ்ரவேலுடைய ராஜா, மூணாவது ஏதோமுனுடைய ராஜா, இன்னொன்னு மோவாப் தேசத்தினுடைய ராஜா. இந்த 4 ராஜாக்களும் சேர்ந்து இப்போ ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமா அவங்க யுத்தம் பண்ணுகிறதற்காக கடந்து போறாங்க. அப்போ யுத்தம் பண்ணுகிறதற்காக அவங்க கடந்து போகும்போது போற வழியில என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவர்களுக்கும் குடிக்கிறதற்கு இப்ப தண்ணீர் இல்லை. அப்போ இந்த யுத்தம் பண்ணுகிறதற்கு இவங்க போகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு ஒரு ரீசன் இருக்குது. அதை நம்ம வாசிப்போமே ஆனால் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் அதிகாரம் ஆமென், 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாடுகளையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போனபின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மோவாபினுடைய ராஜா யாருடைய கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா, இந்த ஆகாப் என்கிற இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கண்ட்ரோல்ல இந்த மோவாப் ராஜா இருக்கிறார். அப்போ வருஷம் என்ன பண்றாங்கன்னா 1,00,000 ஆட்டுக்குட்டிகள், 1,00,000, அதே போல 1,00,000 குறும்பாடுகள். அப்போ ஒரு எவ்வளோ பெரிய தொகைன்னு பாருங்களேன். 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாடுகளையும் வருஷம் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கப்பம் கட்டுறது மாதிரி இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஆகாபுக்கு அவர் வருஷம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ராஜாவினுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த மோவாபினுடைய ராஜா இருக்கிறார். நீங்க பொதுவாக மேலை நாடுகளில் நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். அப்படின்னா ஒரு நாட்டை அவர்களுக்கு தெரியாமலே இன்னொரு நாட்டுடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்க. இங்க வருகிற எல்லா வருமானத்திலையும் நம்ம இப்போ பாருங்களேன், தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் டாக்ஸ் கட்டுறோம் பாருங்களேன். அந்த மாதிரி சில நாடுகள் சில நாடுகளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும்.
அப்போ அந்த நாட்டினுடைய தேவைகள், அந்த நாட்டினுடைய பொருட்கள் எல்லாம் அவங்க அனுப்புவாங்க. ஆனா இந்த நாட்டில் இருக்கிற வருமானத்துல அவர்கள் எவ்வளவு பகுதி சொல்றாங்களோ அந்த பகுதியை அவங்க அதுல கட்டணும். இப்போ நீங்க இந்த சம்பவத்தை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் ராஜாவுக்கு மோவாபிய ராஜா என்ன பண்றாருன்னா வருஷா வருஷம் 1,00,000 ஆடுகளையும் 1,00,000 குறும்பாடுகளையும் அனுப்பிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த இஸ்ரவேலுடைய ராஜா இறந்து போறாரு. இறந்து போன உடனே ஆகாப் இறந்து போறாரு. இந்த ஆகாப் இறந்து போன உடனே இந்த மோவாபினுடைய ராஜா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் எழும்புறாரு. அப்படின்னா இந்த ஆகாப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து ராஜா வர்றாரு பாருங்க. இல்ல நாங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, 1,00,000 ஆடுகளை நாங்க எப்படி கொடுப்போம், 1,00,000 குறும்பாடுகளை நாங்க எப்படி கொடுப்போம் அப்படின்னு ரொம்ப சண்டை அவங்க வருஷா வருஷம் கொடுக்கிற அதை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனையினுடைய முழு சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு வருடா வருடம் வந்து கொண்டிருந்த வருமானம் என்ன பண்ணுது அப்படின்னா தடையா போகுது. இந்த வருமானம் தடையா போன உடனே சகல பிரச்சனையும் இந்த நாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த வருமானம் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த வருமானம் எப்போ குறையுதோ, நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்முடைய பாக்கெட்ல பணம் இல்லாத போது, குடும்பத்தில் செலவுக்கு பணம் இல்லாத போது சில குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகிறது. பாருங்க, இந்த வருமான குறை வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த இந்த இஸ்ரவேலுடைய ராஜா பக்கத்து நாட்டில் இருக்கிற 4 ராஜாக்களிடத்துல போய் கேட்கிறாரு. இந்த மாதிரி நான் யுத்தத்திற்கு போகிறேன். யூதா ராஜாவை பார்த்து யோசபாத்தை பார்த்து கேட்கிறாரு, நீங்க என் கூட யுத்தத்திற்கு வர முடியுமா? இந்த மாதிரி அந்த மோவாபினுடைய ராஜா என் கூட பிரச்சனை பண்றாருன்னு சொன்ன உடனே யூதாவினுடைய ராஜா யோசபாத் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா வர்றேன். என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய ஆடு மாடுகள் உம்முடைய ஆடு மாடுகள், வாங்க போலான்னு சொல்லிட்டு இப்ப 4 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்துட்டாங்க. இப்ப புறப்பட்டு பாதி வழியில வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இவங்க கூட்டிட்டு வந்த கால்நடைகளுக்கும் இவர்கள் கூட்டிட்டு வந்திருக்கிற அந்த போரிடுகிற யுத்த வீரர்களுக்கும் என்ன இல்லாம போயிடுச்சுன்னா தண்ணி இல்லாம போயிடுச்சு. நீங்க 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்க முடியும். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாட்கள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, இவங்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தை நீங்க ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நம்ம இன்னைக்கு அதை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். ரொம்ப அவசியமான ஒன்று. அப்படின்னா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அப்போ இந்த பிரச்சனை எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கப்பம் கட்டி கொண்டு வந்த மோவாபிய ராஜா வருஷா வருஷம் கொடுக்கிற வருமானத்தை அவர் என்ன பண்றாருன்னா நான் இனி கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்றாரு. இந்த வருமான தடை வந்த உடனே இந்த இஸ்ரவேலுடைய ராஜா யூதா ராஜாவாகிய யோசபாத்தும் அவரோடு கூட பக்கத்தில் இருக்கிற 3 ராஜாக்களையும் சேர்ந்து இந்த மாதிரி பண்றாரு. நம்ம போய் என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு இவங்க தன்னுடைய ஆட்களோட இராணுவத்தோடு கூட தன்னுடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு 7 நாட்கள் நடக்கிறாங்க. இந்த 7 நாட்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு இப்ப தண்ணி இல்லாம போகுது. ஏற்கனவே ஒரு பிரச்சனை, வருமான பிரச்சனை. இப்ப அந்த பிரச்சனை முடிச்சிட்டு இப்ப என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு தண்ணீர் இல்லாம செத்துருவோமோ அப்படின்ற பிரச்சனை. 3வது இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே இப்போ இவங்களுக்குள்ளே என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா இப்படியே நம்ம தண்ணி இல்லாம போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம 4 ராஜாக்களும் தோற்று போயிருவோம். அந்த ராஜா ஜெயிச்சிட்டார்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது என்னன்னா வருமான பிரச்சனையில ஆரம்பிச்சு அகைன் தண்ணி பிரச்சனையில போய் நின்று அதற்கு பிறகு இவங்க தோற்று விடுவோமோ என்கிற ஒரு பிரச்சனைக்கு போய் நின்னாங்க.
இதுதான் அவர்கள் கடந்து வருகிற பிரச்சனை. அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த வருமான பிரச்சனை அப்படின்றது ஒண்ணு ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து எல்லாத்தையும் கொண்டு வரும். குடும்பத்தில் பிரிவினைகள் கொண்டு வரும், சமாதான குறைவு கொண்டு வரும். நம்ம பழையது மாதிரி ஆண்டவரை தேட முடியாது. எல்லா பிரச்சனைக்கும் நிறைய நேரத்தில் இந்த வருமான பிரச்சனை ஒரு காரணமா மாறிடும். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய கைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அவருடைய பார்வைக்கு இது அற்ப காரியம், இது அற்ப காரியம். நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாருடைய வாழ்க்கையில ஒருவேளை பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை, நான் முதல்ல என் குடும்பத்தில் இந்த வருமான பிரச்சனை தான் ஆரம்பிச்சு, எனக்கு திடீர்னு இங்கிருந்து வர்ற அந்த பணம் நின்று போயிருச்சு, இங்கிருந்து வருகிற ஆசீர்வாதம் நின்று போயிருச்சு, என்னுடைய சம்பளம் நின்று போயிருச்சு. இந்த வருமான பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து ஒன்னொன்னா அடுக்கடுக்கா அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சு என்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியல. இப்போ இந்த ராஜாக்களை போல நான் தோற்று போயிருவனோன்ற ஒரு பயம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் நான் நம்புகிறேன், உங்களை ஆசீர்வதிப்பது, உங்களுக்கு அந்த வருமானத்தை பெருக பண்ணுவது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். கர்த்தர் எப்படி மோவாபியரை அவர்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தாரோ, நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்கள் வருமானத்திற்கு தடையா இருக்கிற அந்த மோவாபியரை கர்த்தர் உங்க கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தடைகள் உடையும். எகிப்தின் சம்பாத்தியத்தை உனக்கு நான் தருவேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். உங்களுடைய வருமானத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். பல மாதங்களாய் தடையா இருக்கிற அந்த வருமானங்கள் மறுபடியும் என்னுடைய அப்பா தடைகளை மாற்றி, ஹalleluya, இடையிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த அணையை ஆண்டவர் உடைத்து, ஆமென், அந்த பாலத்தை ஆண்டவர் உடைத்து உங்களிடத்திலிருந்து அந்த தண்ணீர் உங்களுக்கு நேராய் நம்புறவங்க கரங்களை தட்டி அது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அழகா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னா, இது கர்த்தரின் பார்வைக்கு. அதனாலதான் இதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன்னுடைய பள்ளத்தாக்கு என்ன பண்ணும்னா தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அப்படின்னா இந்த 4 ராஜாக்களும் இப்ப யுத்தத்திற்கு புறப்பட்டு 7 நாட்களா தண்ணீர் இல்லாததுனால இப்ப இவங்க 4 பேர் மடிஞ்சிருவோமோன்னு நினைக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல, நீங்க காற்றும் இல்ல மழையும் இல்லை, காற்று இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா மழை இல்லைன்னா வாய்க்கால் எப்படி நிரப்பப்படும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நீ அதெல்லாம் கவலைப்படாத, காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் இந்த வாய்க்கால்களில் தண்ணீரால நான் நிரப்புவேன். ஆமென். நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, மழை இல்ல பாஸ்டர், காற்று இல்ல பாஸ்டர், அப்ப எங்க இருந்து தண்ணீர் வரும்? எங்க இருந்து தண்ணீர் வரும்? எனக்கு வருமானம் வர்றதற்கு வழியே இல்லை, எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு வழியே இல்லை. ஏதாவது ஒரு வழி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா ஆண்டவர் எத்தனை பேர் நீங்க நம்புறீங்கன்னு தெரியல, கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 டேஸ் ஜெபத்துல உங்க வருமானத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்க சம்பாத்தியத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் ஆமேன் என்று சொல்லி, ஆமேன், அது காற்று இல்லை மழை இல்லை, ஆனாலும் இந்த வார்த்தையின்படியே ஆமேன், என்னை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அப்போ இந்த 4 ராஜாக்களும் இப்பொழுது போய் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறத இந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா நான் ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போறேன். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வருமான குறைவு வருகிறதற்கு காரணம் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டு, அதற்கு பிறகு இந்த 4 ராஜாக்களும் திரும்ப இந்த பள்ளத்தாக்குல தண்ணீர் வர்றதற்கு அப்படின்னா வருமானம் வருகிறதற்கு அவர்கள் செய்த ஒரு 3 காரியத்தையும் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போறேன். நான் நம்புறேன் இந்த செய்திக்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போறார். ஹல்லேலூயா. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், அற்ப காரியம். நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை ஆண்டவர் எனக்கு தரும்போதே நான் நினைச்சேன், இங்க இருக்கிற அநேகம் பேரை இனி கையேந்துகிற வாழ்க்கையை ஆண்டவர் வைக்க மாட்டாரு. நீங்க கை கட்டி இனி நிற்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்களை கர்த்தர் அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். தடைப்பட்ட வருமானங்கள், தடைகள் மாறி வந்து சேரும். அந்த கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். அந்த மதகுகளை ஆண்டவர் உடைத்து நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் பெருக பண்ண போகிறார். நீங்க விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தடைப்பட்ட வருமானம் திரும்ப உங்களுக்கு வந்து சேர போகிறது. இந்த ஜெபத்திற்கு பிறகு மறுபடியும் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க யாரிடத்திலையும் போய் கடனுக்காக நிற்க வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்காமல் இருப்பாராக. 10 வருடத்திற்கு முன்பாக இருந்த அந்த புழக்கம் திரும்ப உங்களுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பிளஸ்ஸிங் எனக்கு வந்துச்சு தெரியுமா, எவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னுடைய பாக்கெட் வெறுமையா இருக்குது. இன்னைக்கு அதே போல எனக்கு சம்பாத்தியம் இல்லை. மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருமானு எனக்கு ஏக்கமா இருக்குது. ஆனா அந்த நாளை நான் தவற விட்டுட்டேன். அன்னைக்கு நான் கவனிக்காம விட்டுட்டேன். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்திருந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை நான் பயன்படுத்தி நான் முன்னேறி இருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன். ஆனா எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். இன்னைக்கு எல்லாம் தடைபட்டுருச்சு. எந்த இடத்திலிருந்தும் வராம, எந்த வருமானமும் வராம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா கர்த்தர் இன்று மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. கர்த்தர் கிருபையாய் கொண்டு வருகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.